Hi friends, welcome back to my channel Cooking with Priya Sudan. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரெசிபியை பார்க்க போறதுல என்னோட saree collection தான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. வாங்க friends இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த saree தான். இது வந்து என்னோட கல்யாண saree இது. நல்ல ஒரு மாம்பழ கலர்ல அழகா பிங்க் கலர்ல இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான saree இது பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதான் இதோட முந்தானி பல்லு சொல்லுவாங்க இல்லையா முந்தானி பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு காட்டுறோம் பாருங்க. இதான் இதோட முந்தானி. நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன். எனக்கு வந்து இது போனதுமே இது வந்து குமரன் சில்கில் எடுத்தேன். இது போனதுமே பார்த்தீங்கன்னா நான் இது ஃபஸ்ட்டு போட சாரி இதுதான். இது நான் ஃபஸ்ட்டு போனதுமே ஓகே பண்ணிட்டேன். அவங்க கடையிலேயே சொன்னாங்கன்னா அம்மா ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு ஒரு சாரி பார்த்து அதே எடுத்துட்டீங்க நிறைய பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நிறைய பார்த்தா மைண்ட் நமக்கு மாறிட்டோம் இல்லையா. அதனால் நான் ஃபஸ்ட்டு போட சாரி எனக்கு பிடிச்சது இதே நான் எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி பாருங்கள். அவங்களுக்கு கிட்ட காட்டுற பாருங்க. நல்லா ஒரு எல்லோ கலரில் மாம்பழ கலரில் அழகாக இங்கே டிசைன் கொடுத்துருக்கோம். பார்டரில் வந்து இந்த மாதிரி மாங்காய் வந்திருக்கும் பிங்க் கலரில். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரி. நல்லா ஒரு ப்ரைட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக இந்த பார்டர் கலர்லேயே பிங்க்கில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரொம்ப கிராண்டாலாம் தைக்கல. நான் கிராண்டாக போட மாட்டேன். சும்மா நார்மலாக வந்து நம்ம கடையில் கிடைக்கும் இல்லையா இந்த பேட்ச் ஒர்க் வச்சு கிடைக்கும் நம்மளுக்கு. அதை வாங்கி நான் வந்து இந்த மாம்பழ கலர்லேயே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான், பேக் ஓப்பன் இல்லை, ஃப்ரண்ட் ஓப்பன் தான் இது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து இந்த மாதிரி சிங்கு வச்சு அழகாக வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ இது. ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும் இது. இது வந்து என்னோட கல்யாண சாரீ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே வந்து மாம்பழ கலர் சாரீ தான். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து நலங்கு வைக்கும் போது எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ இது. இது வந்து சரவணா ஸ்டோரில் தான். ஆனால் வந்து எதுவுமே வந்து எனக்கு ரேட் வந்து சரியாக ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே எனக்கு வந்து ஏன்னா எல்லாமே வந்து கல்யாணத்தப்போ எடுத்த சாரீ தான். அதனால் ரேட் ஞாபகம் கிடையாது. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு டிசைன் மட்டும் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோ கலரில் அதாவது மாம்பழ கலரில் செக்கு போட்ட மாதிரி இருக்கும். இது சூப்பராக கோல்டு கலரில் செக்கு போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். முந்தானியில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து ஒரு கோல்டு கலர் பார்டர் வச்சு அழகாக சுற்றியுமே அந்த கோல்டு கலர் பார்டர் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக முந்தானி ஃபுல்லாக அது வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு சாரீ. சரவணா ஸ்டோரில் இருக்கும் இது. புருஷவாக்கம் சரவணா ஸ்டோரில். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் கோல்டு கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் தைச்சிருப்பேன். இதுக்கு சும்மா லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு தைச்சிருப்பேன். கோல்டு கலர் ப்ளவுஸ் தான் இது. ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகாக டிசைன் போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அழகாக இந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த இது சொல்லுவாங்கள்ல, இது என்ன சொல்லுவாங்க பார்டர். இது சும்மா லைட்டாக பைப்பிங் மாதிரி வச்சு நான் தைச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் கட் இது சொல்லுவாங்க. பிரின்ஸ் கட் தெரியுங்களா, பேக் ஓப்பன் வச்சு பிரின்ஸ் கட் இருக்கும். சும்மா இப்படி ஒரு கட்டு இப்படி ஒரு கட்டு வரும் பிரின்ஸ் கட். இது பேக் ஓப்பன் வச்சு நாட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. கட்டினா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் பொழிச்சுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க சாரீ. ஒரு முறை பர்த்டேக்கு, மேரேஜ்க்கு முன்னாடியே பர்த்டேக்கு இது எடுத்து கொடுத்தாங்க எங்கள் மம்மி. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலரில் இருக்கும் சாரீ. ஃபுல்லாகவே வந்து இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கும். நல்லா ஒரு கிராண்டாக இருக்கும் இந்த சாரியே. நல்லா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நைட் ஃபங்க்ஷன்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒழிச்சு நல்லா எடுத்து காட்டும். சாரீ ஃபுல்லுமே இது ஒர்க் இருக்கும். இதோட முந்தி பார்த்தீங்கன்னா முந்தி இதுதான். இதுதான் இதோட முந்தி. பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் வந்து நல்லா டிசைன் வச்சுருப்பாங்க. நல்லா டிசைன் வச்சுருப்பாங்க.
ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாரீ. நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் இது. நீங்கள் இந்த சாரீ மட்டும் கட்டிட்டு நீங்கள் எதுவும் செட்டு கூட போட தேவையில்லை. சும்மா சிம்பிளாக ஒரு இயரிங் போட்டாலே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. நல்ல சாரீ ஃபுல்லுமே நல்ல ஒரு கிராண்டாக ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் இதே கலரில் தான் இருக்கும், ரன்னிங் ப்ளவுஸ். இது வந்து நான் நார்மலாக தைச்சிருக்கேன். இது வந்து கிராண்டாக போடலாம். எப்பயுமே வந்து நம்ம கிராண்டாக இருக்கிற சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருக்கிற சாரீக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அழகாக தைச்சி போடணும். நம்ம ரெண்டுமே கிராண்டாக போட்டால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக தான் தைச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ. இந்த சாரீ எடுத்து ஒரு 5 இயர்ஸ் மேலே இருக்கும். இது வந்து எங்கள் அக்கா எடுத்து கொடுத்தா இந்த சாரீ. அவள் பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தா. எடுத்து வந்து ஒரு எப்படியும் ஒரு 5 வருஷம் இருக்கும், 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த சாரீ. பார்த்தீங்கன்னா இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்ல ஒரு பிங்க் கலர், எனக்கு பிடிச்ச கலர் இது. சாரீ ஃபுல்லுமே ப்ளெயினாக இருக்கும். நல்ல ஒரு பிங்க் கலர் அழகாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நல்லா அழகாக இருக்கும் இந்த சாரீ. பாருங்கள், இங்கே கீழே மட்டும் நம்ம இந்த கால் கிட்டே வரோம் இல்லைங்களா, அங்கே மட்டும் இந்த மாதிரி நல்லா அழகாக பெரிய மாங்காய் வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து முத்து வச்சுருப்பாங்க, போல் சொல்லுவாங்கள்ல, அதில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட்டாக. கீழே பார்டர்லேயே வந்து கோல்டு கலர் பார்டரில் அழகாக அங்கங்கே முத்து வச்சுருப்பாங்க. சாரீ ஃபுல்லுமே இந்த டிசைன் தான் வரும். பாருங்கள், ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்கும். கீழே மட்டும் அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு அழகாக மாங்காய் வச்சுருப்பாங்க. இது கட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீட் கிட்ட அழகாக நம்மளுக்கு மாங்காய் வரும். அதுதான் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இப்படி தான் இருக்கும். பாருங்கள், முந்தானியில் வந்து இந்த மாதிரி 3 மாங்காய் வச்சு எண்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதே மாதிரி நல்லா ஃபேன்சியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அந்த மாதிரி எங்கன்னா வந்து கெட் டுகெதர் இதெல்லாம் வந்து கட்டிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ. இது நான் இதை எடுத்து ஒரு 6 இயர்ஸ் மேலே இருக்குது. ஆனால் அப்படியே புதுசாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய நான் யூஸ் பண்ண மாட்டேன் சாரீ. அதில் எல்லா சாரியுமே வந்து ஒரு 2-3 முறை தான் நான் கட்டியிருப்பேன். அதனால எல்லா சாரியுமே புதுசாக தான் இருக்கும். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இதே கோல்டு கலர் தான். மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற எல்லா சாரிக்கும் வந்து கோல்டு கலர் ப்ளவுஸ் தான். அது வந்து எனக்கு தானாக அமையும். நானும் வேறு எடுக்கலான்னு பார்ப்பேன், ஆனால் சாரீ பிடிச்சிருக்கும், அதனால கோல்டு கலர் ப்ளவுஸ் தான் இருக்கும். நான் சரி பரவாயில்லன்னு எடுத்துப்பேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் இந்த மாதிரி நான் இதுவும் வந்து பேக் ஓப்பன் தான். பாருங்கள், பிரின்ஸ்கட் தான் பேக் ஓப்பன். இது இந்த பேக் ஓப்பனில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு மாங்காய் வச்சு, அதாவது இந்த ஹூக் மாட்டோம் இல்லைங்களா, இந்த ஹூக் மாட்டுற இடத்துல இந்த மாதிரி ஒரு மாங்காய் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் தனியாக ஒரு கடையில் நம்மளுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கும். இதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த மாங்காய் இருக்கு இல்லையா சாரியில், அப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம இந்த சேர்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். கட்டும் போது பின்னாடி வந்து நம்ம ஹூக் மாட்டுற இடத்துல இந்த மாதிரி இருக்கும் அழகாக. நாட்டில் வந்து அதே மாதிரி இந்த மாதிரி கோல்டு கலரில் மணி வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ. இது வந்து ஒரு காட்டன் சில்க் சாரீ. இது வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது சாரீ. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. இதுவும் எங்கள் அம்மா தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து சாரீ வந்து கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா கொடுத்த சாரீ. அதே மாதிரி நலங்கு வைக்கும் போது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வீட்டு எடுத்து கொடுத்த சாரீ மோஸ்ட்லி தான். நான் வந்து மோஸ்ட்லி சாரீ எடுக்க மாட்டேன், ஏன்னா இதுவே சாரீ நிறைய இருக்குது, நான் சரியாக யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் பீஸ் தான் எடுப்பேன், சாரீ எடுக்க மாட்டேன். இருக்கிற சாரியை வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு அண்ட் பிங்க் ஷேடில் இருக்கும் சாரீ. ஆரஞ்சு அண்ட் பிங்க் கோல்டு 3 ஷேடு வந்த மாதிரி இருக்கும். நம்ம கட்டிட்டு போகும்போது வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஆரஞ்சு கலராக தெரியும், பிங்க் கலர், கோல்டு 3மே சேர்ந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா அழகாக டிசைன் தெரியும். பாருங்கள், இது வந்து டபுள் சைட் பார்டர் தான். இது மேலே கீழே ரெண்டுமே டபுள் சைட் பார்டர். மேலே வந்து பார்டருக்கு வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க, அழகாக இருக்கும் இந்த பிங்க் கலர் பார்க்குறதுக்கே. சாரீ ஃபுல்லுமே வந்து இந்த ரவுண்ட் கோல்டில் இந்தமாதிரி ரவுண்ட் மாடல் வச்சுருப்பாங்க. முந்தானி பார்த்தீங்கன்னா இதுக்கு பாருங்கள், முந்தானி இப்படி தான் இருக்கும். இதுக்கு இந்த வயலின் மாடலுக்கு வயலின் மாடலில் இருக்கும். இது
ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளாக நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா சூப்பர் கலர். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த கலர். இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ தான். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் தான். நான் சிம்பிளாக தைச்சிருப்பேன். இது ஜஸ்ட் அந்த சாரியில் மட்டும் எடுத்து நீங்கள் அந்த பார்டர் வரும் இல்லைங்களா, அந்த பார்டர் மட்டும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். பாருங்கள், சாரியோட பார்டர் எடுத்து இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி நெக் வச்சு வச்சுருப்பேன். நெக் டிசைன் வச்சு கைக்கு வந்து பார்டர் மட்டும் வச்சுருப்பேன். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சாரி. இதுவும் வந்து ஒரு காட்டன் சாரி தான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. இது வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாரு என் பர்த்டேக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், சாண்டல் எல்லோ கலர் மாதிரி இருக்கும். இது ரொம்பவே அழகாக இருக்கும். பார்டரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கும். சாரீ ஃபுல்லுமே பிளெயின் தான். எனக்கு இந்த மாதிரி சாரீ தான் மோஸ்ட்லி பிடிக்கும். ஏன்னா பார்க்கறதுக்கு நம்ம கட்டிட்டு போனோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக. இது நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், அழகாக. பாருங்கள், இதுக்கு வந்து முந்தானி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். பாருங்கள், முந்தானி வந்து இந்த மாதிரி தான் வரும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த முந்தானி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் அழகாக இந்த தபேலா அந்த இதெல்லாம் வர மாதிரி இருக்கும். இது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வர மாதிரி இருக்கும். இந்த சாரீ ஃபுல்லுமே அந்த தீமில் தான் இருக்கும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குங்க. அழகாக ரொம்பவே சூப்பராக கான்ட்ராஸ்டாக இருக்கும். நீங்கள் கட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீ. இது வந்து இங்கே பெரம்பூரில் வந்து வளர்மதின்ற ஒரு கடை இருக்குது, அங்கே எடுத்த சாரீ இது. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரீக்கு இந்த பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சரி, இந்த முண்டியில் இருக்குங்க இல்லையா, இதே கலரில் சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து எல்லோ கலரில் அந்த லைன் போட்டு இந்த மாதிரி பிங்க் கலரில் இந்த மாதிரி டிசைன் வச்சு தைச்சிருப்பேன். இந்த மாதிரி காட்டன் சாரீலாம் நம்ம வந்து ஸ்டோன் வச்சுலாம் தைக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து அந்த சாரீலேருந்தே நம்ம வந்து டிசைன் பண்ணோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து மியூசிக்கல் தீமில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸ். இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து இந்த சாரீ தான். இது பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் எடுத்தேன், ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் தெரியல, இதுலேயும் நான் எடுத்தேன். ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் இனிமேல் யூஸ் பண்ணலை இந்த சாரியை. நான் எடுத்து எப்படியும் ஒரு 4 இயர்ஸ் மேலே இருக்கும், ஆனால் நான் யூஸ் பண்ணலை. ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப் சாரீ மாடல் தான். இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த நெட்டடில் அழகாக இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து நல்லா சாஃப்டாக எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து இந்த பிங்க் கலரில் நல்லா ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக நம்மளுக்கு இப்படி தான் வரும். நம்மளுக்கு அந்த ஃப்ளீட் வைப்பாங்களே அந்த இடம் ஃபுல்லாக இந்த நெட்டு வரும். நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடல் வரும், அதாவது பிளெயின் பிங்க்கில் இந்த மாதிரி வரும். மேலே அந்த நெட்டட் மாடல் மேலே வரும். இதுதான் நம்மளுக்கு வந்து முந்தானி. முந்தானிலேருந்து நம்மளுக்கு மேலே பாடி வைப்பு இந்த துணி வரும், பிங்க் கலரில் வரும் நம்மளுக்கு டிசைனு. கீழே வந்து நம்மளுக்கு இந்த நெட்டடில் வரும். இது வந்து ஆஃப் சாரீ மாடல். இது ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டாக கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இனிமேல் நான் கட்டுறேன். இது இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் தான், பிங்க் கலர் ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் கட் தான் இந்த ப்ளவுஸ். பேக் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் அந்த கை மட்டும் சின்ன கை வச்சு அந்த பார்டர் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். வேறு எதுவும் நான் பெருசாக இதில் பண்ணலை. இந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக குட்டி மணி தான் வச்சுருப்பேன். ரொம்ப சிம்பிளாக தான் தைச்சிருப்பேன் இந்த ப்ளவுஸை வந்து. இந்த சாரியும் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக. இது வந்து நான் அமேசானில் தான் எடுத்தேன். இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுலன்னு தெரியல. ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு இந்த சாரீ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ. இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து எடுத்து கொடுத்தாங்க கல்யாண நாளுக்கு. இந்த கனகாம்பரம் கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலரில் இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு இந்த சாரீ
நல்லா ஒரு ஹெவி வெயிட்டாக இருக்குது இந்த சாரீ. தூக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சாரீ ஃபுல்லுமே வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் தான் வச்சுருப்பாங்க. பாருங்கள் சாரீ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்மளுக்கு இது வச்சுருப்பாங்க, ஸ்டோன் ஒர்க் வச்சு இடையில எந்த மாதிரி டிசைன் வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்டருக்கு வந்து கீழே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே ஸ்டோன் வச்சுருக்காங்க. நல்ல ஹெவியான சாரீ. இது பாருங்கள், நான் இன்னும் கட்டவும் இல்லை, இது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவும் இல்லை. இது வந்து மதர் ஷால் எடுத்துருக்காங்க. இதோட ரேட் பாருங்கள் 1610 ரூபா போட்டிருக்கு. இதில் 1610 ரூபா மதர் ஷால் எடுத்துருக்காங்க. இது நான் என்ன இது ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணலை. இது வந்து கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்தாங்க. நல்லா ஹெவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது தூக்கவே முடியல. பார்த்தீங்கன்னா இதுதான் முந்தானி. முந்தானி பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நல்லா ஒர்க் வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் நல்லா நைட் ஃபங்க்ஷன் கட்டின்னு போனீங்கன்னா எல்லாருமே நம்மள தான் பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ, இதுவும் அகைன் எங்கள் மாமியாரோட தான் கொடுத்த சாரீ. இது அகைன் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் கொடுத்த சாரீ தான் இது. இது வந்து ஒரு பட்டு சாரீ மாடல். இது மெரூன் கலரில் அழகாக இந்த மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க. பார்டர் வந்து இந்த மாதிரி பிளெயினாக நம்மளுக்கு கோல்டு கலரில் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இது பாருங்கள், முந்தானி இந்த மாதிரி தான் இருக்கும். மெரூன்லேயே வந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் அழகாக சின்ன சின்ன டிசைன் போட்டிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு முகூர்த்தத்துக்குலாம் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினில் வந்து மெரூனில் வரும். நான் இன்னும் ஸ்டிச் பண்ணல. அது ஏன்னா சேலாம் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த சாரீ. சாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் தான் வரும். முந்தானியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எட்ஜில் வந்து இங்கே ஸ்மூத் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து குமரன் சில்க் எடுத்த சாரீ தான். இதுக்கு நான் இன்னும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ சூப்பரான சாரீ. இது வந்து என்னோட நிச்சயதார்த்த சாரீ. இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு எடுத்துட்டு வந்தாங்க நிச்சயதார்த்துக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்கும். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்ல ஒரு பிங்க் கலரில் அழகாக க்ரீன் கலர்ஸ் இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு ஆஃப் சாரீ மாடல். இது வந்து மேலே வரும் நம்மளுக்கு, அதாவது இந்த பாடி பார்ட்டில் வரும். இது நமக்கு பார்த்தீங்கன்னா புடவை ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இருக்கும். டிசைன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி இடையில வந்து இந்த மாதிரி போல் தெரிகிற மாதிரி, அதாவது நல்லாயிருக்கும் இந்த டிசைன். அழகாக புடவை ஃபுல்லுமே இந்த டிசைன் தான். இடையில வந்து அழகாக சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வந்து நமக்கு சமைக்கி கொடுத்துருக்காங்க. பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து பெரிய பார்டர் நம்மளுக்கு கோல்டு கலரில் மேலே வர பார்டரில் வந்து அழகாக பெரிய பார்டரில் இந்த மாதிரி ஒரு மாங்காய் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கோல்டு கலரில் அழகாக இந்த ஃபுல்லாமே இந்த சமைக்கி கொடுத்து நல்லா ஒரு ஹெவியான பார்டர். இது நம்மளுக்கு ஃப்ளீட் கட்டும் போது நம்மளுக்கு ஃபால்ஸ்லாம் தேவையில்லை. ஃப்ளீட்ஸ் கட்டும் போது வந்து நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு நிற்கும். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு மேல் பக்கம் வரும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். பிங்க் க்ரீன் கலரில் பாருங்கப்பா, சூப்பராக இருக்குது. இது கலரே நல்லா ப்ரைட்டாக. ஒரு மேரேஜ் கட்டிட்டு போனோம், இல்லை ரிசப்ஷனுக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன் கட்டிட்டு போனால் ரொம்ப சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு. ஃபோட்டோலேயே வந்து நல்லா அழகாக தெரியும் இந்த மாதிரி கலர்லாம். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் சாரி மாடல் இல்லையா. இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, நல்லா அழகான க்ரீன். இது சாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி கோல்டு கலரில் சின்ன சின்னதாக டிசைன் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான். இது வர நமக்கு கீழே வரும். நம்ம கீழே கட்டுவோம்ல உள் சுற்றுலேருந்து நம்மளுக்கு அப்படியே கீழே வரும். ப்ளீட்ஸ் வரும். இது ப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துல வரும். இது வந்து நம்மளுக்கு மேலே வந்து அந்த பாடி பார்ட்டில் வரும். இந்த பாடி பார்ட் கட்டுவோம் இல்லையா, இதில் வரும். முந்தானி வந்து அகைன் க்ரீன் கலரில் இருக்கும். கீழே நம்மளுக்கு எது வருது பாருங்க, முந்தானி கீழே நம்மளுக்கு ப்ளீட்ஸ்க்கு எது வருதோ ஆஃப் சாரி மாடலில் அதுதான் வந்து நம்ம முந்தானியாக வைப்பாங்க எப்போவுமே. அந்த கலரில் தான் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா முந்தானி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்.
நல்லா அதே க்ரீன் கலரில் கோல்டு மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி சின்ன சின்ன பூ போட்டிருப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி சமிக்கி மாடல் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி டிசைன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜில் வந்து இந்த மாதிரி சுங்கு போட்டிருப்பாங்க, சாரீ சுங்கு. பார்டர் வந்து ஃபுல்லுமே வந்து நம்மளுக்கு ஒரே டிசைன் தான், அழகாக நல்லா வந்து ஜமிக்க வச்சு கொடுத்துருப்பாங்க. சாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்குது. இது வந்து எங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்து கொடுத்தாங்க எங்கள் மாமியார் வீட்டில். இது ப்ரைஸ் தெரியல எனக்கு. இதுவும் குமரன் சில்கில் தான் எடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ கட்டினீங்கன்னா. அது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். நான் வந்து ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக தான் தைச்சிருப்பேன், ஏதோ ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுக்கல. ஏன்னா வந்து சாரியே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன், சிம்பிளாக ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதாவது வந்து இந்த பார்டர் மட்டும் வச்சுருப்பேன் இந்த நெக் டிசைனில் வச்சு, கீழே வந்து இந்த மாதிரி பார்டர் வச்சு இந்த மாங்காய் டைப் வச்சுருப்பேன். இது வந்து பேக் ஓப்பன் தான். அகைன் இதுவும் பிரின்ஸ் கட் தான். மோஸ்ட்லி நான் வந்து பிரின்ஸ் கட் தான் தைப்பேன், அது நல்லாயிருக்கும். பிரின்ஸ் கட் தான் பாருங்கள். நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ எப்படி ஒரு 5 கிலோ இருக்கும்ல, 5 கிலோக்கு மேலே போட்டுங்க. 5 கிலோக்கு மேலே இருக்கும் சாரீ வந்து. இது வந்து எங்கள் நாற்று நான் எடுத்து கொடுத்த சாரீ. இது அவங்க ஃபஸ்ட்டு பர்த்டே, பாப்பாவுக்கு வந்து அவங்க லண்டனில் இருக்காங்க. பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இங்கே வந்தாங்க, அவங்க எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரீ. இது வந்து சரவணா ஸ்டோர் தான் எடுத்தோம். எல்லோரும் போயிருந்தாங்க, என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போது நான் தான் செலெக்ஷன் பண்ணி எடுத்தேன் என் சாரியை. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரீ. இது வந்து ஒரு ஃபேன்சி சாரீ தான். சாரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டாக இருக்குது. இது வந்து ஒரு மைல் குத்த கலர் சொல்கிறாங்களே அந்த கலரில் இருக்கும். அதாவது க்ரீனும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஷேடு. நல்லா இருக்கும் சூப்பராக. பார்த்தீங்கன்னா முந்தானி வந்து இந்த மாதிரி சின்ன பார்டர் தான். முந்தானி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன கோல்டில் சின்ன பார்டர் வர மாதிரி இருக்கும். இது வந்து நெட்டட் மாடலில் இருக்கும் முந்தானி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து புடவை ஃபுல்லுமே வந்து இந்த சைடில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் நல்லா ஒரு திக்கான பார்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு மேலே வரும் இந்த மாதிரி. நம்ம இங்கே இது இருக்கும் இல்லையா, பாடிக்கு வரும் இந்த இது பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா கீழே வரும் ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி சாண்டல் கலரில் வந்து நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே வந்து அழகாக இருக்கும். நல்லா வந்து ஜமிக்க வச்சுருக்கு, சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. சாரீ ஃபுல்லுமே நல்ல வெயிட்டாக இருக்கும். இதாக தான் ஒரு இது சாரியில் நல்லா ரொம்ப ஹெவியாக இருக்கும். சாரீ தூக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும். ஆனால் கட்டினீங்கன்னா நீங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு ரிசப்ஷன்லாம் கட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக ஃபேன்சியாக. இது வந்து நீங்கள் சாரீ கட்டிட்டு வந்து நார்மலாக வந்து ஒரு பெரிய தோடு போட்டால் போதும், நெக்கில் கூட எதாவது போடலனா கூட பரவாயில்ல, நெக் பீஸ் போடலனா கூட பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரீ ஃபுல்லுமே வந்து நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த சாண்டல் கலர் தான். ஏன்னா கீழே வந்து நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வந்து சாண்டல் கலர் வரும் இல்லையா, அது மாதிரி மேலே வந்து ப்ளவுஸ் வந்து இந்த சாண்டல் கலரில். நான் வந்து இந்த பேட்ச் ஒர்க் வச்சு தைச்சிருக்கேன். இது வந்து ரெடிமேடாக இந்த பேட்ச் ஒர்க் வந்து நமக்கு கடையிலே கிடைக்கும், எல்லா கடையிலேயும் கிடைக்கும். இது அதை வச்சு நான் தைச்சிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான், பேக் ஓப்பன் கிடையாது, நார்மல் ப்ளவுஸ் தான். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட்டில் வந்து இது மாதிரி மணி வச்சுருப்பேன். ரொம்ப சாரீ வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாரீ நல்லா ஃபங்க்ஷன்லாம் கட்டினா ரொம்ப அழகாக தெரியும் இந்த சாரீ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து இந்த சாரீ தான். இது வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த சாரீ. இது ரொம்ப சிம்பிளான சாரீ. இது இந்த மாடல் வந்து நீங்கள் நெட்டில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கா தெரியாது. இதில் வந்து நார்மலாக நான் வந்து வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். இது நல்ல ஒரு க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்குங்க. இங்கே க்ரீன் கலரில் எல்லோ கலரு கோல்டு கலரில் பிங்க் கலர் சேர்ந்த மாதிரி பெரிய பார்டர். இது வந்து கீழ் பக்கம் வரும். இது சாரீ ஃபுல்லுமே வந்து பிளெயின் தான். மேலே வந்து இந்த பார்டர் வரும், அதே பார்டர் தான், சேம். ஆனால் சின்னது வரும், கீழே வந்து பெருசாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா முந்தானியும் பெருசாக எதாவது இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக பாருங்கள், முந்தானி எனக்கு எதாவது இருக்காது பெருசாக. இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கோல்டு கலரில் வந்து ஒரு பட்டையாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான்.
சாரீ வந்து நல்லா இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் எங்கன்னா யார் வீட்டுக்குனா போகிறீங்க, இல்லை கோயிலுக்குலாம் போகிறீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கட்டிட்டு போகலாம். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக வெளியே எங்கன்னா போகும்போது, இல்லை கோயிலுக்கு போகிறோம், யார் வீட்டுக்குனா போகும்போது சாரீ கட்டிட்டு போகிறோம். நம்ம வந்து ரொம்ப கிராண்டாலாம் கட்டிட்டு போக முடியாது இல்லையா, கொஞ்சம் சிம்பிளாக தான் தேடுவோம். ஏன்னா கிராண்டாக கட்டிட்டு போனால் எல்லாம் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி பார்ப்பாங்கன்னா, அப்போ நம்ம சிம்பிளாக சாரீ தான் சூஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த சாரீ பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் பிங்க் கலர் தான். ப்ளஸ் 700 800 போல வரும் இந்த சாரீ. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து இதோட ப்ளவுஸ் கிடையாது. நார்மலாக இந்த ப்ளவுஸ் வந்து இதே மாதிரி தான் ரன்னிங் ப்ளவுஸ் வரும். பட் அப்படி போட்டால் எனக்கு பிடிக்காது, ரன்னிங் ப்ளவுஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து இது வேறு ஒரு சாரியோட ப்ளவுஸ். இது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் கட் தான். இது வேறு ஒரு சாரியோட ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி கைக்கு மட்டும் இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் எடுத்து பட்டி கொடுத்துட்டேன். க்ரீன் கலர் அந்த கோல்டு கலர் வச்சு பட்டி கொடுத்துட்டேன். அதனால இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ளவுஸ் மாதிரியே ஆயிடுச்சு. நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வேறு ஒரு சாரீ ப்ளவுஸ் மாதிரியே இருக்காது. இதே கலர்னால கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு இந்த சாரீக்கு. இதுவும் நல்ல ஒரு சாரீ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான். இந்த மாதிரி சாரீ வந்து எல்லாருக்கிட்டே இருக்கும். இது கொஞ்சம் பழைய மாடல் சாரீ தான். இது வந்து வண்ணாரப்பேட்டையில் வந்து அப்போ எடுத்த சாரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைண்ட் குத்த கலர் சொல்லுவாங்க. இது சாரீ ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி ப்ளைனாக நடுவில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் ஸ்ட்ரைப் கொடுத்துருப்பாங்க. முந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டு கலரில் இருக்கும். அழகாக ஃப்ளார் டிசைன் போட்டு அழகாக இருக்கும். இதுவும் கட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். ஆனால் என்ன வந்து பழைய மாடல். இது ரொம்ப அழகாக இருக்கும் சார். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ். இது வந்து நான் இந்த மாதிரி டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம கடையில் விற்கிற இந்த பேட்ச் ஒர்க் தான். இது ஸ்டோன் ஒர்க் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி நெக்கில் வந்து இப்படி கொடுத்துட்டு இந்த மாங்காய் இது டிசைன் மாதிரி இருக்கு பாருங்க. இது தனியாக வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். நான் கான்ட்ராஸ்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த கலர், இந்த சாரீ கலர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ஒர்க் வாங்கி அழகாக இந்த மாதிரி வச்சுருக்கேன். தனித்தனியே வச்சுருக்கேன். நாட் பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் வர நாட் கிடையாது. நாட்டு நம்மளுக்கு வந்து தனியாக கிடைக்கும் கடையில். இந்த மாதிரி கோல்டு கலர் நாட் இதை வாங்கி வச்சு இதில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் அழகாக ஒரு சுருங்கி வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் கட் தான். இந்த ப்ளவுஸ் வந்து பேக் ஓப்பன். பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு. ஏன்னா சாரீ சிம்பிளாக இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ளவுஸ் கிராண்டாக போட்டு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இது கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வச்சுருக்கேன். கட்டணுன்னா இந்த சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் சாரீன்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு ரெட் கலரில். இது வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த சாரீ தான். கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாங்க சாரீ. நான் வந்து சும்மா நிறைய சாரீ எடுத்துக்கல. மோஸ்ட்லி நிறைய சாரீ கட்ட மாட்டேன். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதான் நான் கொஞ்சமாக கம்மியாக எடுத்துக்கிறேன். ஆனால் நல்ல சாரியாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா வந்து 2-3 சாரீ இருந்தாலும் நல்ல சாரீ வெளியே போகிற மாதிரி அழகாக கட்டணும் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லுமே வந்து இந்த டிசைன் தான் வரும். ரொம்ப நல்ல ஒரு ரெட் கலரில் வந்து அழகாக இருக்கும். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வெளியே எங்கன்னா போகிறீங்க, எல்லாம் சர்ச் போகிறீங்க, இல்லை வெளியே எங்கன்னா போகிறீங்க, இல்லை யாருக்கிட்டனா போகிறீங்கன்னா, இல்லை ஃபங்க்ஷன் கூட இந்த சாரீ அதாவது ரிசப்ஷனுக்கு பர்த்டே பார்ட்டிலாம் கட்டிட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும். சாரீ ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கும். கீழே பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மிரர் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரிஜினல் மிரர் ஒர்க் தான். சில இது வந்து மிரர் ஒர்க் மாதிரி அந்த இது மாதிரி கொடுப்பாங்க, ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும், மிரர் ஒர்க் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி கிடையாது. இது ஒரிஜினல் மிரர் தான். இது பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் சின்னதாக பார்டரு, அதுக்கு மேலே சின்னதாக மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ கட்டினா. இது வந்து கீழே வரும். இங்கே மேல் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சைடு வரும் பார்டர். வந்து இந்த மேல் சைடு கட்டுவாங்க இல்லையா, பாருங்கள் இப்படி கட்டுவாங்கல்ல. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துலையும் பாட்டு வர மாதிரி இருக்கும், இங்கே கீழுக்கும் பாட்டு வர மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் சாரீ ஃபுல்லுமே நம்மளுக்கு பிளெயினாக ரெட்டு, பார்டர் மட்டும் ஜஸ்ட் இருக்குது. இதே மாதிரி கட்டும் போது உங்களுக்கு நல்லா ஒரு நீட் லுக் கொடுக்கும் அழகாக. இப்போ நீங்கள் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் இருக்கீங்கன்னா, இப்போ எங்கன்னா உங்களுக்கு ஃபேர்வெல் வரும், இல்லைன்னா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வரும் காலேஜில், அந்த மாதிரி நீங்கள் இதுக்குலாம் வந்து இந்த மாதிரி சாரீ கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அழகாக முந்தானியில் வந்து இப்படி தான் சுற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ. இதுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் கோல்டு கலர் தான். நான் முக்கால்வாசி ப்ளவுஸ்க்கு வந்து எனக்கு கோல்டு கலர் தான் அமையும் எப்பவுமே. இதுவும் பார்த்தீங்கன்னா அகைன் பிரின்ஸ் கட் தான் வச்சு தைச்சிருப்பேன். ஒரு பிரின்ஸ் கட் தைச்சிருக்கும் போது நம்மளுக்கு சாரீ கட்டும் போது ஒரு நல்ல ஒரு அழகாக லுக்காக இருக்கும் நம்மளுக்கு. பேக் ஓப்பன் தான் இது. இது வந்து நார்மலாக நான் இப்படி தான் தைச்சிருக்கேன். ரொம்ப பெருசாக கிராண்டாக பண்ணல.
இந்த ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெட்டட் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். இது தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில். நெட்டட் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும் அழகாக. இதுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி ரோப் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீ. கான்ட்ராஸ்டாக இருக்கும் அந்த சாரீக்கு ப்ளவுஸு. கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக காலேஜ் போகிற பசங்களாம் இது கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் சாரீ தான். இது வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் அக்காவோட ரிசப்ஷனுக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரீ, ஆஃப் சாரீ. இது பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் இருக்கும். நல்லா ஒரு மலையாளிஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஆஃப் சாரீ. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து நல்லா ஒர்க் வச்சுருக்கும் அழகாக. இது வந்து கீழே வந்து ஸ்கர்ட் வரும் இல்லையா, அது பார்டர் வந்து இந்த கோல்டு கலரில் வரும். இங்கே வந்து அழகாக பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து எங்கள் அக்கா கிட்டே கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து கோல்டு கலர் ப்ளவுஸ் என்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் அவர்கிட்ட கோல்டு கலர் ப்ளவுஸ் இல்லைன்னு கேட்டால் எனக்குமே சின்னதாகிடுச்சு. அதனால் அவருக்கு கொடுத்துட்டேன் அந்த ப்ளவுஸு. அது அவர்கிட்ட இருக்குது. மேலே வந்து இப்படி வரும் உங்களுக்கு ஆஃப் சாரிக்கு. கோல்டு கலரில் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஸ்டோன் வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆஃப் சாரி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கிறிஸ்டின்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது காவி சாரி சொல்லுவாங்க, காவி புடவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி, அடையாருக்கு இந்த மாதிரிலாம் கட்டிட்டு போவாங்க. கிறிஸ்டின்ஸ் இருந்தால் தெரியும் உங்களுக்கு. பிளெயின் சாரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சீவாக இருக்கும் போது 5 மாதம் கன்சீவாக இருக்கும் போது வந்து நாங்கள் வேளாங்கண்ணி போயிருந்தோம் பாப்பா வேண்டிட்டு நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் வேண்டிட்டு இந்த சாரீ கட்டிட்டு போனேன், காவி சாரி. அந்த சாரீ தான். இது ஃபுல்லுமே வந்து இந்த காவி கலரில் பிளெயினாக தான் இருக்கும். அதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி நம்ம நார்மலாக வச்சுருக்கேன் நான். இது வந்து நம்ம கோயிலுக்கு கட்டிட்டு போகிற சாரீ. அகைன் இப்போ நான் வேளாங்கண்ணி போனேன், இந்த சாரீ தான் கட்டிட்டு போவேன். நம்ம வேணின்னு கட்டிட்டு போவோம் இந்த சாரியை. அந்த சாரீ இதை நான் காட்டுறேன் உங்ககிட்ட. நிறைய பேர் கிறிஸ்டின்ஸாக தான் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. லாஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அழகாக இந்த சாரீ. இந்த கலரும் சரி, சாரியோட டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கனகாம்பரம் கலர், அந்த கனகாம்பரம் போட்டோம் இல்லையா, அதுலேயே வந்து கொஞ்சம் டார்க்காக அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டார்க் கனகாம்பரம் கலர், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சாரியில் வந்து அழகாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு பார்டர் வந்து இந்த மாதிரி பர்பிள் கலரில் மெச்சன் கலரோட. சரியா எனக்கு கலர் தெரியல, இந்த மாதிரி பர்பிள் கலர் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு மாங்காய் டிசைன் கொடுத்துருப்பாங்க பர்பிள் கலரில். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் அழகாக ஒரு பட்டி கொடுத்துட்டு அது கீழே வந்து இந்த மாதிரி பர்பிள் கலரில் இதில் கோல்டு வந்து மாங்காய் வர மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்டர் இருக்குது. இதுக்கு வந்து முந்தானி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். முந்தானி வந்து பெருசாக கிராண்டாக இருக்காது. இந்த மாதிரி கோடு கூட வர மாதிரி ஸ்ட்ரைட்டில் வர மாதிரி இருக்கும் பர்பிள் கலரில். ஆனால் சாரீ ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு இந்த மாடல் தான் வரும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர் சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போனீங்க இல்லை யார் வீட்டுக்குன்னா போனீங்கன்னா அழகான சாரீ கட்டிட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக வந்து இந்த பர்பிள் கலரில் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் கட் தான், ஆனால் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சுருப்பேன் நான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரின்ஸ் கட் தான் வச்சுருப்பேன். பிரின்ஸ் கட்டில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பனாக வைக்கலாம், நீங்கள் பேக் ஓப்பனாக வைக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நான் இது பிரின்ஸ் கட்டில் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சுருப்பேன், பேக் ஓப்பன் கிடையாது. இது பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் வரும் உங்களுக்கு. ஏன்னா பின்னாடி வந்து நான் இந்தமாதிரி பேட்ச் ஒர்க் கொடுக்குறதுனால நான் பேக் ஓப்பன் வைக்கல, ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கடையிலே கிடைக்கும். இந்த மாதிரி லேஸ், உங்களுக்கு ஸ்டோன் லேஸ் வந்து கடையிலே கிடைக்கும் கோல்டு கலரில். இது வந்து தனியாக வந்து இந்த மாதிரி சுற்றியுமே ப்ளவுஸ் சுற்றியுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு உங்களை ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து இந்த பர்பிள் கலரில் ஸ்டோன் வர மாதிரி 3 வச்சுருப்பாங்க. இது வந்து 3மே தனித்தனியாக தான் இருக்கும். 3 தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அது கீழே வந்து இந்த மாதிரி கனகாம்பரம் கலர், இந்த சாரிக்கு மேட்சாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சாரிக்கு மேட்சாக இந்த மாதிரி கனகாம்பரம் கலரில் அழகாக இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஒரு பேட்ச் ஒர்க். இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லுமே இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் பார்க்கும்போது பின்னாடி அழகாக இருக்கும். இந்த நெக்கே வந்து அழகாக இருக்கும் நமக்கு, நல்லா ஓவல் ஷேப்பில் நல்ல ஒரு கிராண்டாக. ப்ளவுஸ் வந்து சாரீ சிம்பிளாக இருக்கும் இல்லையா, ஆனால் ப்ளவுஸ் வந்து தைச்சா நல்லா அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும் கட்டும் போது உங்களுக்கு. அகைன் வந்து ரோப் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. மணி ஒரு சின்னதான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய சாரீ உங்களுக்கு கண்டிப்பாக எந்த சாரீ இந்த நான் காட்டின சாரீங்களே உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக
இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த துணியெல்லாம் பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டே போட்டுட்டேன். நான் இப்போ எல்லாத்தையுமே ஃபுல்லாக மடிச்சு வைக்கிற வேலை இருக்குது எனக்கு. மடிச்சு வைக்கிறதே கண்டிப்பாக லேட் ஆகும், நிறையா அப்படியே நான் போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கீழே வந்து உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருச்சுன்னு சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.